சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு புது முரளி பார்க்க போறோம். ம். 24/1/1970. ஓகே சிஸ்டர். இதுல என்ன போட்டிருக்கு தமிழ்ல? பிராமணர்களின் முக்கிய தொழில் சமர்ப்பணம் செய்வது, செய்விப்பது. தானும் சரண்டராகி மத்தவங்களையும் சரண்டராக வைக்கிறது இல்லையா? இதுதான் பிராமணர்களுடைய வேலை. சிவனுக்கு மனைவி ஆகிறது, மற்றவர்களையும் மனைவி ஆக்குறது. சோ இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் விஷ்ணு தங்கச்சி பார்வதியை சிவன் கையில கொடுக்குற மாதிரி கல்யாண மண்டபத்துல எல்லாம் நிறைய சிலை. ஆமா, So ஆமா. அதுதான் முக்கியமான அது விஷயமே. பெருசா போட்டு வச்சிருப்பாங்க. அது மாதிரி. கரெக்ட். ஏன்னா லக்ஷ்மி நாராயணன் கல்யாணத்தை ஒரு பெருசா எங்கேயும் பண்ற மாதிரி தெரியல. ஆனா இந்த சிவன் பார்வதி கல்யாணம் தான் மீனாட்சி திருக்கல்யாணம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த கல்யாணத்தை பாக்குறதுக்காக எல்லாம் நார்த் இந்தியா போனதாகவும், நார்த் இந்தியா அப்படியே கீழே போனதாகவும், அதை சமப்படுத்துறதுக்கு அகத்தியர் எங்க அனுப்புனதுக்காகவும் திரும்ப திரும்ப இதுதான் மகிமைக்குரியதாக இருக்குது. சோ இது ஒரு பெரிய விஷயம். சரி, ஓகே சிஸ்டர். யாருக்கிட்ட உங்களுடைய வாழ்க்கை படகை ஒப்படைச்சிங்க? இது பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு தான் இப்படி சொல்லுவாங்களே, என் வாழ்க்கையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்ட்டு. அப்படி நம்ம வாழ்க்கை படகையே ஒப்படைச்சது சிவபாபா கிட்ட. சோ ஒப்படைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரு கணவன் கிட்ட தன் வாழ்க்கையே மனைவி ஒப்படைக்கிறாருன்னா, அவர் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கிறவங்க தான் ஒப்படைக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அப்ப பாபா சொல்றதை முழுவதுமாக ஃபாலோ பண்றீங்களா ஸ்ரீமத்தை? ஏன்னா ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு காரியத்திலும் ஆன்மீகம் அது என்ன போட்டிருக்கு தமிழ்ல? ஒவ்வொரு காரியத்திலும் அலௌகிகத்தை கொண்டு வருவது. ஆன்மீகத்தன்மை கொண்டுட்டு வர்றது. ஒவ்வொரு காரியமும் விடுபட்டு இருக்கிறது இல்லையா? நான் சிவனுடைய மனைவின்ற அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கிறது. சோ சிவபாபாவுடைய முழு ஆஸ்திக்கு அதிகாரி நான் அப்படின்னு உங்களை உணர்றீங்களா? யாரு சொத்துக்கு அதிகாரியாக இருக்கிறாங்களோ, பாபாவுடைய சொத்துக்கு அதிகாரியாக இருக்கிறாங்களோ, அவர்கள் அனைத்திற்கும் அதிகாரியாக இருக்கிறாங்க. அதனால அவங்க எதையும் சார்ந்து இருப்பதில்லை. ஏன்னா எல்லாமே அவங்களுடையதா இருக்கும்போது அவங்க எதை சார்ந்து இருக்க போறாங்க இல்லையா? உலகத்துக்கே அதிபதியா ஆகுறாங்க. ஒருவேளை தன்னுடைய உடலையோ உடலின் உறவுகளையோ அல்லது உடலுக்கு சொந்தமான ஏதோ ஒரு பொருளையோ சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அதிகாரின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதிகாரினா இவங்க அதிகாரம் பண்ணணும், மத்தவங்க இவங்க சொல்றதை கேட்கணும். மத்தவங்களை சார்ந்து இருக்கிறதுனா அது சொல்றதை இவங்க கேட்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப எப்படி உங்களை அதிகாரின்னு சொல்ல முடியும்? சோ யார் அதிகாரியோ அவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. தன்னை நிரந்தரமாக அதிகாரம் கொண்டவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதன் மூலமாக மாயின் எந்த ரூபத்தையும் நீங்க சார்ந்து இருக்க மாட்டீங்க. அதான் மாயைக்கு அடிமைன்றது. தப்பி விடுவீர்கள்னு போட்டிருக்கு. அதான் சுயராஜ்ய அதிகாரி. ராஜா இப்பவே ராஜா இந்த உடம்புக்கு. எனக்கு நானே ராஜான்னு பாட்டு கூட வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி உண்மையிலே நமக்கு நாமளே ராஜாவா இருக்கிறோம். அதாவது இந்த கர்மேந்திரியங்கள், மனம் புத்தின்ற ஞானேந்திரியம் எல்லாமே உங்க கட்டளைப்படி நடக்கணும். அப்படி இருந்தா எதையும் சார்ந்து நீங்க இருக்க மாட்டீங்க. வெளி உலகத்தின் விஷயமும் சரி, எதையுமே சார்ந்து உங்களுடைய சந்தோஷம் இருக்காது. அதனால இப்படி சாராமல் நீங்க செய்யக்கூடிய, விலகி இருந்து செய்யக்கூடிய காரியங்களைத்தான் ஆன்மீக காரியம்னு சொல்றோம். அப்ப செக் பண்ணுங்க, எத்தனை ஆன்மீக காரியத்தை நீங்க பண்றீங்க, அதே மாதிரி எத்தனை உலகில் காரியத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னு செக் பண்ணுங்க. ஆன்மீக காரியம் நீங்க செய்யறத பார்த்தா மற்றவர்களுக்கும் நாமளும் ஆன்மீகமாகணும்னு ஒரு உந்துதல் வரும். இப்ப இந்த மகா கும்ப மேளாவில் அந்த நாகசாதுக்கள் நிர்வாண துறவிகளை பார்த்து நிறைய பேர் தீட்சை எடுக்கிறாங்க.
அதை ஆஹா. பார்த்தோன்னே இவங்களுக்கும் மாறணும்னு தோணுது. ம். அந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக தன்மையை பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு ம். அந்த உந்துதலை கொடுக்கணும். அப்பதான் நீங்க செய்யற காரியம் ஆன்மீக காரியம்னு சொல்ல முடியும். உங்கள பார்த்தோன்னே, "ஐய்யய்யோ! பிரம்மகுமாரியா நான் வரலப்பா சாமின்னு" ஓடுற மாரி இருக்கக்கூடாது. அங்க பார்த்தாலே, ஐயோ! தேவதைகளே பார்க்கிற மாதிரி இருக்குன்ட்டு நம்மளுடைய நடத்தையின் மூலமாக தான் இழுப்போம். இல்லையா? ம். ஞானத்தின் மூலமா இழுக்க முடியாது. ஏன்னா ஞானம் ஆமா. நல்லா இருந்தாலும், அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்க ஞானத்தோட வாழப் போறதில்ல. அங்க இருக்கிறவங்களோட வாழணும். இல்லையா? சரண்டர் ஆகுறாங்கன்னா. சோ அப்ப அதை பார்ப்பாங்க. சோ வெளியில இருந்தாலும் நம்ம சரண்டர் தான். பட் ஆனா நம்மை ம். பார்க்கும்போது நம்மளும் இந்த மாரி மாறணும் அப்படின்னு அவங்களுக்கு தோணணும். ஆ நீங்க எல்லோரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த ராயல் பதவியை அடைந்தே தீருவோன்ற லட்சியம் வச்சிருக்கிறீங்க. ம். ஆனா அது எப்ப சாத்தியமாகும்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையுடைய குழந்தை ஆகுறதன் மூலம் சாத்தியமாகும். இல்லையா? அந்த ம். நாராயணன் பதவியை சிவனுக்கு ம். குழந்தையானவர் தான் அடைய முடியும். ஆமா. அதுதான் அந்த ஞானப்பழம். சோ அது என்னது? அந்த ஞானப்பழம் முழுமையான பழம்ன்றது நாராயணன் பதவி தான். அதுதான் முழு ம். அதிகாரம். ம். மற்றதெல்லாம் முழு அதிகாரம்னு சொல்ல முடியாது. சோ அப்ப அந்த முழு பதவியை நீங்க அடையணும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடையணும். இவருக்கு குழந்தையாகி, அப்ப அதை எப்படி அடைய முடியும்? இவருக்கு எந்த அளவுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்த குழந்தை ஆகுறீங்களோ, அந்த அளவுக்கு அடைய முடியும். அவரே உலகம். அவர் சொல்றதே எனக்கு வேத வாக்கு. ம். அப்படி இருக்கணும். அல்லது எது கிடைச்சாலும் பரவாயில்லன்னு திருப்தி அடைஞ்சிடுறீங்களா? ஏன்னா, நீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை சாதாரண லட்சியம் வைக்கலாமா? உங்க ம். லட்சியமும் உயர்ந்ததால்ல இருக்கணும். இல்லையா? ம். சோ அந்த அழிவற்ற சந்தோஷத்தை நீங்க எப்ப அடைவீங்க அப்படின்னா, அழிவற்ற ஆத்ம அபிமான நிலையில இருக்கும் பொழுதுதான் அடைவீங்க. ஏன்னா, ம். அழிவற்ற ஆத்ம அபிமான நிலையில இருக்கிறது தான் பாபாவுடைய குழந்தைன்ற உணர்வுல இருக்கிறது. ஏன்னா, ஆத்மாவுக்கு தானே அவரு அப்பா. இல்லையா? அப்ப நீங்க அவர உண்மையிலே அப்பான்னு முழுசா நினைக்கிறீங்கன்னா, உங்கள ஒளியாகவே நினைத்தால் தான் அவர அப்பான்னு நினைக்க முடியும். ம். உடம்புக்கு உடம்பு அப்பா மாரி, ஒளிக்கு தான் ஒளி அப்பா. ஆமா. ம். ம். அப்ப அந்த அழிவற்ற சந்தோஷம், நாராயணன் பதவிய நான் அடையறேன்ற சந்தோஷம் எப்ப வரும்னா, முழுக்க முழுக்க ஆத்ம உணர்வுல இருக்கும்போது தான் வரும். அதனால தான் ம். நாராயணனுக்கு அவ்வளோ பெரிய நாமம். சோ அது சொர்க்கத்துல ம். போடுறது கிடையாது. இப்ப பண்ற இப்ப பயிற்சி. ம். இந்த இது ஆத்மாக்கள் ம். நம்ம லேடீஸே பழைய காலத்து லேடீஸ்லாம் எப்படி இருப்பாங்க? ம். ஹவுஸ் ஒய்ஃபா தானே இருப்பாங்க. மோஸ்ட்லி ஒரு ம். 40 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அம்மா, ம். ம். பாட்டி காலத்துலலாம். ம். அடுப்படியே திருப்படி கணவனே தெய்வம் அப்படின்ற மாரி தான் வாழ்ந்தோம் அப்படின்னு ம். சொல்லுவாங்க. அப்ப ம். நமக்கு உயர்ந்ததுல உயர்ந்த அப்பாவே கணவனா கிடைச்சிருக்கும்போது, நம்ம அப்படித்தானே எல்லாத்தையும் அவர்ட்ட ஒப்படைச்சுட்டு, சூப்பர், சூப்பர். ஆமா அவரே தான் எல்லாமா அப்படின்னு அப்படின்னு சாதாரண மனுஷங்களே அப்படி வாழ்ந்திருக்காங்க. ம். சாதாரண லேடீஸே நம்ம நாட்ல கணவனுக்கு இப்படி எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்ப இருக்கும்போது நமக்கு உயர்ந்த கணவன் கிடைக்கும்போது எப்படி இருக்கணும் நம்ம? டோட்டல் கண சரண்டர் ஆயிரணும். கணவனே கண் இல்ல? கண்ட தெய்வம்ன்னுவாங்க. இங்க ஆமா. தேவாதி தேவன் சிவபெருமானே கிடைச்சிருக்கிறார். ஹர ஹர மகாதேவான்ற மாரி அவரையே கணவனா அடைஞ்சிருக்கிறோம். ம். அது எவ்வளவு பெரிய போதை அது. அத நம்ம நினைக்கும் பொழுதுதான் அத நினைக்க நினைக்க தான் அந்த போதை வரும்ன்ற. ஆமா. சோ அந்த போதையில இருந்தா தான் அவருடைய ஸ்ரீமத்த எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண முடியும். எல்லாத்தையும் தூக்கி கடாச முடியும். பற்றை விட முடியும். அவருடைய கணவன் நானு. இந்த உலகத்தை சார்ந்தவனே நான் கிடையாது. சும்மா இங்க வந்திருக்கிறேன். அவதரிச்சிருக்கிறேன்னு புரிஞ்சுக்க சொல்றாரு. ம். அவதாரம்னாலே இப்ப அவதாரம் எல்லாம் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா மேல போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆ ம். அப்ப அது நம்மளுடைய கதை அது. புத்தியில மேல இருந்து வந்திருக்கிறேன். அந்த ஞாபகம் இப்போதைக்கு இருந்துகிட்டே யாத்திரை இருக்கு. மேல அப்பப்போ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப நான் ம். கடைசி நேரத்துல சட்டுன்னு நெனச்ச உடனே மேல போயிரலாம். கண்டிப்பா. சோ ஆத்மா அழிவற்றது தானே. அப்ப ஆத்ம உணர்வில் இருந்தால், அதனால கிடைக்கிற சந்தோஷமும் கூட அழிவற்ற சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க எப்பவும் ஆத்மா தான். அதை ஞாபகம் மட்டும் வச்சுக்க சொல்றாரு எப்பவுமே. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒளியாகவே உங்கள உணர்ந்துட்டு இருந்தீங்க. பரந்தாமத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல போகப் போறேன். நாராயணன் ஆகப் போறேன். அந்த போதையில இருக்கும்போது அந்த சந்தோஷம் அழிவற்றதா இருக்கும்ன்ற. அதை ஞாபகப்படுத்திக்கோங்க.
அதுக்காக கடவுளே வந்து எனக்கு கத்துக் கொடுக்கிறார் ஆசிரியராகி. சோ மதுபனுக்கு வருவது அதற்காகத்தான். ம். மதுபனின் ஆசீர்வாதத்தை அடையிறோம் நாம. ம். ஏன்னா கடவுள் வர பூமியில கால் வைக்க, அதாவது இந்த 108 திவ்ய தேசம், இந்த மாதிரி சில சில கோயில்களுக்கு போறதே ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பாங்க. ம். அதே மாதிரி மெக்காவுக்கு போறது வந்து முஸ்லிம்கள் வந்து அது அல்லாவே கூப்பிட்டாதான் போக முடியும், நம்மளால போக முடியாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கடவுள் வர்ற பூமிக்கு நாம போயிருக்கிறோம். அதோடைய வரதானம் என்ன ம். இல்லையா? நாராயணன் ஆகிறது, உயர்ந்த பதவி அடையிறதுக்கான எல்லா வரதானத்தையும் ரொம்ப ஈஸியா கொடுத்துரு. ஆனா அதை விட பெரிய வரதானம், கடவுள் இருக்கிற பூமிக்கு நாம வந்திருக்கிறோம், கடவுளுடைய ஞானத்தை நாம கேட்கிறோம் அப்படிங்கிறதுதான். எந்த முயற்சியும் இல்லாம, வரம்னாலே முயற்சி இல்லாம கிடைக்கிறது தான் வரம் இல்லையா? ஈஸியா கிடைக்குது. ஆனா நம்ம வேதங்கள்ல படிக்கும்போதெல்லாம் எப்படி படிப்போம்? பல்லாயிரம் வருஷமா தவம் கிடப்பாங்க சோறு தண்ணி இல்லாம. அதுக்கப்புறம் சிவனோ பிரம்மாவோ தோன்றி வரம் கொடுப்பாங்க. காட்சி கொடுப்பாரு. ஆமா. ஆனா இங்க நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவரு வந்த உடனே வரம் தானே இல்லையா? எதுவுமே பண்ணாமலே. அப்ப இந்த அவ்யக்த நிலையில இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அவ்யக்த ஆனந்த நிலையை அடைய முடியும், அவ்யக்த அன்பை அடைய முடியும், அவ்யக்த சக்தியை அடைய முடியும். சோ விடுபட்ட உணர்வுல அப்படியே நான் பறந்துகிட்டே இருக்கிறேன், பாபாவுடைய உலகத்துல இருக்கிறேன் அப்படின்னு நினைத்தாலே அந்த சக்தி நிரம்பிய நிலை, அந்த சக்தி நிரம்பிய நிலை தான் பூமியில இருந்து உங்களை பறக்க வைக்குது. பூமி சம்பந்தப்பட்ட எந்த எண்ணமும் வராம வச்சிருக்கு. அதே மாதிரி அவ்யக்த அன்பு இல்லையா? அன்பு வைக்கிறோம், ஆனா அது விலகிய அன்பு, நம்மள சிக்க வைக்காத அந்த அன்பு. அடுத்தது அவ்யக்த நிலையில இருந்தாலே ஆனந்த நிலைதான். அதனால இந்த ஆசீர்வாதம் நிரந்தரமாக அழியாம உங்க கூடவே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், கூடவே வச்சுக்கணும் இந்த ஆசீர்வாதத்தை. என்னன்னா முயற்சி பண்ணாமல் கிடைக்குது இந்த அவ்யக்த நிலை, அவ்யக்த அன்பு, அவ்யக்த ஆனந்தம். இதை ஆசீர்வாதமாக நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். போன தடவை வந்து கிடைத்த வரனேன்னு ஒரு பாட்டு வரும். தவமின்றி கிடைத்த அது மாதிரி வரம். தவமே இல்லாம கிடைச்சிருக்கு வரன், இந்த இவ்வளவு வரம் கிடைச்சிருக்கு. கரெக்ட். அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், அதுதான் முக்கியம். இந்த வரத்தை பெற்றவன் நான் அப்படின்ற ஞாபகமும் ஞாபகம் இருந்தா அந்த போதையும் வந்துடும். சோ வரத்தை கொடுக்கும் வள்ளலின் நினைவில் நிரந்தரமாக இருக்கிறதன் மூலமாக அவர் கொடுத்த வரமும் உங்க கூடவே நிரந்தரமாக இருக்கும். அப்ப அவர் நினைக்கும் போதே வரத்தை கொடுக்கும் வள்ளல் ஒரு விதத்துல சத்குரு பார்ட், அதுதான் வரமா கொடுத்துட்டு இருக்கிறார், நடத்துறாரு. பட் அவர் வரமும் கொடுக்கிறார் தினம் தினம். அப்ப கொடுக்கிறதை நான் பெற்றுக்கொள்கிறேன், அவர் எனக்கு கொடுத்துட்டாரு இந்த வரத்தை. ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலே அதற்கான வரத்தை ஏற்கனவே கொடுத்துட்டாரு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த நேரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கணும், அந்த சக்தியை. கரெக்ட். இப்ப ஒரு பிரச்சனையும் வருதுன்னா ஒரு அரக்கனை வெல்வதற்கான ஆயுதம் ஆல்ரெடி கையில இருக்குது, அது தெரியாம இருந்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஆயுதத்தை கொடுத்துட்டு தான் சண்டைக்கு அனுப்புறேன், ஆனா அந்த ஆயுதம் இருக்குதுன்றதே மறந்துடும். அதுதான் விஷயமே. நீங்க வரத்தை வழங்கும் வள்ளலை மறந்துட்டீங்கன்னா வரங்களும் முடிஞ்சிடும். அதனால வரத்தை வழங்கும் வள்ளல் கிட்ட இருந்து ஒருபோதும் பிரிஞ்சு இருக்காதீங்க, பிரியவே கூடாது. பிரிஞ்சிட்டீங்கன்னா வரமும் போயிடும். அவர் இருக்கிற இடத்துல எல்லா வரமும் இருக்குதுன்ற அவருடைய நினைவுல இருக்கும்போதே அந்த சக்தியிலே எல்லா வரமும் வந்துடுது, திருப்தியா இருக்கிறது எல்லாமே. வரத்தை வழங்கும் வள்ளல் உங்க கூட இருந்தால் வரங்களும் கண்டிப்பாக உங்க கூட தான் இருக்கு. உலகத்துக்கே மிக 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 பிரியமானவர் யார் இல்லையா? ஒரு சிலருக்கு கிரிக்கெட் ஸ்டாரை பிடிக்கும், ஃபுட்பால் ஸ்டாரை பிடிக்கும், பாப் ஸ்டார் பிடிக்கும், நடிகரை பிடிக்கும், இப்படி எல்லாருக்கும் ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா கடவுளை மட்டும்தான் எல்லாருக்குமே பிடிக்கும்.
சோ அப்படிப்பட்டவர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாருன்னா, உங்களால தானாகவே அவர நினைக்க முடியணுமே! அப்ப அப்படிப்பட்டவருன்றத உணரல நீங்க. அவர் எப்படிப்பட்டவரு? ஒரு கோயில் எந்த கோயிலுக்கு போனாலும் எவ்வளவு கூட்டம். கும்பமேளால அந்த தண்ணீல மூழ்குறதுக்கு எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க. அமெரிக்கால இருந்து வந்து அழுவுது ஒரு சகோதரி ஃபாரினர். ம். ஏன் அழுவுறீங்கன்னா, இது எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. மோக்ஷம்ன்ட்டு அவங்க ம். ஒரு பாவனையா இருக்கிறாங்க. ஸ்தூல தண்ணீல மூழ்குனதுக்கே அவங்களுக்கு வந்துட்டாலே மோட்சம் கிடைச்சிரும் நமக்கு அப்படின்ற நம்பிக்கையில ம். வராங்க. வராங்க. அதனால அவங்களுக்கு இது இது இந்த மாரி காட்சி எங்க கிடைக்கும்? அப்படின்றாங்க. அவங்க குளிச்ச தண்ணீல குளிக்கணுமாம். அத்தன சாது சன்னியாசிகள் குளிச்ச தண்ணி அவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கும். அதுல நம்ம ம். குளிச்சிரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஃபாரினர்ஸே. கண்டிப்பா. சூப்பர், சூப்பர், அவ்ளோ சூப்பர். சக்தி கிடைக்கும். ம். ஆனா, அது எல்லாமே இறைவன் கொடுக்கிற ஞானத்தோடைய நினைவார்த்தம் அந்த கங்கை. ம். இங்க அந்த ஞானமும் கிடைச்சிருச்சு, குடுப்பவரும் கிடைச்சிட்டாருன்னா, புத்தி அவர்கிட்ட இல்ல போகணும். 40,00,00,000 மக்கள் வந்து சைனாவ தவிர மற்ற எல்லா நாட்டு மக்கள் தொகையையும் விட அதிக மக்கள் தொகைன்றாங்க. ம். ஆமா. ம். அப்ப தானாகவே உலகத்துக்கே பிரியமானவரை நீங்க நினைச்சுக்கிட்டு தானே இருப்பீங்க. ஏன்னா, உலகத்துக்கே பிரியமானவர். பிரியமான பொருட்களிலே மிக பிரியமானது அவர்தான். அப்படி இருக்கும்போது ஏன் அவரை நினைக்க மறக்கிறீங்க? ஒரே காரணம் தான். வேற எதையோ நினைக்கிறீங்க. எப்படி சொல்லுவாங்க? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர வச்சுக்கிட்டு, வேற எதையோ எங்க தேடுறீங்க? ம். கையில தயிர வச்சுட்டு வெண்ணெய்க்கு அலையிற அது மாதிரி. உங்க பலவீனம் தான் அப்படின்னு போட்டுருக்கு. மறந்து ம். விடுவதற்கான காரணம் உங்களுடைய பலவீனம். ம். அதான் பலவீனம். வேற எதையோ நெனச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லையா? காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மறக்கறதுக்கும் கண்டிப்பா காரணம் இருக்கும். நீங்க மறக்கறதுனால, நீங்க நேசிப்பவர் தூரமாயி போயிர்றாரு. ஏன்னா, நினைக்கிற நேரம் வந்துர்றாரு. நீங்க நினைக்கலன்னா போயிர்றாரு. ஏன்னா, அவர நினைக்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே! நாம ஆமா. நினைக்காட்டினா பக்தர்கள் நினைக்கும்போது அங்கேயாவது போயிடுவாரு. அவருக்கு தொடர்ந்து அவ்ளோ டிமாண்ட் அவருக்கு. ஆனா, உங்களால அவர வந்து கட்டி போட முடியும்ன்றாரு. நினைவுனால. ஆனா, ஏன் மறக்கிறீங்க? தூரமாக்கிர்றீங்க. சோ, உங்களுடைய பலகீனம் தான் அவரை மறப்பதற்கான காரணம். ம். என்ன அந்த பலகீனம்? பலகீனம் ஏன் வருது? ஸ்ரீமத்த முழுசா ஃபாலோ பண்ணாததுனால பலகீனம் வருது. பலகீனத்தினால மறதி வருது. இல்லையா? ஒரு ஒரு ம். செகண்டும் பாபா நினைங்கன்றாரு. அமிர்த வேலையிலிருந்து நினைங்கன்றாரு. அவர் கொடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தை அந்த சுயமரியாதை சீட்ல உட்கார்ந்துகிட்டே இருங்கன்றாரு. நீங்க எதை நினைத்தாலுமே பாபா நினைவு வந்துரும். ஆனா ஆமா. எதையுமே விட்டுட்டு வேற எதையோ நினைக்கிறீங்கன்னா, உங்களுடைய பலகீனத்தினால எதையோ நினைக்கிறீங்க. ம். அதனால தான் நினைக்க வேண்டியவர மறந்துடுறீங்க. யாரை நினைத்தால் லாபமோ, அவரை மறந்துட்டு, யாரை நினைத்தால் நஷ்டமோ, அவங்கள நினைச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் ம். ம். சோ, இந்த மறதியில தான் மிக பிரியமானவரையே நீங்க மறந்துடுறீங்கன்றேன். இந்த மறதியினால. அதனால எந்த காரியம் செய்வதற்கு முன்பும் ம். ஸ்ரீமத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீமத் என்ன? நினைவில்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. நினைவில்லாமல் சுவாசிக்க கூட கூடாது. ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவுன்ற. அப்ப அந்த நினைவோடு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஏன்னா முதல் ஸ்ரீமத், முக்கிய ஸ்ரீமத் நினைவுதான். அந்த ஸ்ரீமத்தோடு நீங்க ஒரு காரியத்தை செய்யும்போது, அந்த காரியம் தானாகவே உயர்ந்ததாக ஆகிட்டாது. சாதாரண விஷயமா இருக்கலாம். காய்கறி வெட்டுறது, சமைக்கிறது, வீட்ட பெருக்குறது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது உயர்ந்ததாக மாறிடுது. அந்த நேரம் உங்களை பார்க்கும்போது நமக்கும் இப்படியா மாறணும்னு தோணும்ன்றாரு. ம். சாதாரண காரியத்தை செய்யறத பார்க்கும்போது. எவ்வளவு பெரிய விஷயம் அது. சோ அந்த மாதிரி உயர்ந்த காரியங்களை செய்வதன் மூலமாக, உங்களுடைய வாழ்க்கையையே தானாகவே உயர்ந்ததாக மாத்திக்கிறீங்க. இல்லையா? அந்த ம். கர்மம் தான் வாழ்க்கையை மாற்றுகிறது. உயர்ந்த ம். கர்மம் இருந்தால் உயர்ந்த வாழ்க்கை வந்துடுது.
சோ சமீபமா பாபா சொல்றார், உங்களுடைய மனநிலை உயர்ந்திருந்தால் உயர்ந்தவர்கள் உங்கள் தொடர்பில் தானாக வருவாங்கன்ற. அப்ப உயர்ந்த உலகத்துக்கு போனா இப்ப உயர்ந்த காரியத்தை பண்ணுங்க, வந்துடுவீங்க. உங்க வாழ்க்கையே உயர்ந்ததாக மாறிடும். அதனாலதான் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணுங்க, உங்க மனநிலை எப்படி இருக்குது, எங்க இருக்குது. எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஒரு விஷயத்துக்கும் செக் பண்ணுங்க. பக்தியில கூட ஒரு காரியம் செய்யும் முன்னாடியுமே அந்த எலுமிச்சம்பழம் வைப்பாங்க, பூஜை கற்பூரம் சூடம் காட்டுவாங்க. சாதாரண ஒரு பெரிய பக்திமான் எல்லாம் கிடையாது. சாதாரணமாவே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ, ஆனா இதுக்கு பயங்கர பலன் இருக்குது. ஏன்னா எப்படியும் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணதான் போறீங்க. நினைவு இருக்குதா, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் இருக்குதான்னு செக் பண்ற மாதிரி நினைவு இருக்குதான்னு செக் பண்ணு. அந்த நினைவு அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லையா? அங்க இன்ஜின் சூடாயிடுச்சுன்னா தண்ணி ஊத்துவாங்க, இல்ல வேற ஏதாவது ஊத்துவாங்க கூலிங் ஆக்குறதுக்கு. அது மாதிரி இங்க அடிக்கடி பாபா நினைவு அல்லது ஞானத்தை போட்டு மனதை குளிர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கணும், கர்மேந்திரியங்களை குளிர்ச்சி படுத்திக்கிட்டே இருக்கணும். காரியம் செஞ்ச பிறகு செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டீங்க, இல்லையா? ஆல்ரெடி ஒரு பாவ காரியம் பண்ணிட்டீங்க. அதனாலதான் செஞ்சிட்டு யோசிக்கிறவன் அஞ்ஞானி, செய்வதற்கு முன் யோசிப்பவன் தான் ஞானி அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் எந்த காரியம் செய்ய பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு எழுத ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் முதல்ல நினைச்சிட்டு அப்புறம் தொடங்குங்க அப்படின்னு சொல்றேன். கரெக்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்பெல்லாம் பிள்ளையார் சொல்லியே போடுறாங்களான்னு தெரியல. முதல்ல போடுவாங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாருமே போடுவாங்க. படிக்கும் போதெல்லாம் போட்டுட்டு தான் எழுதவே ஆரம்பிப்போம். இப்ப அதெல்லாம் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. இப்ப அதெல்லாம் இல்ல போல இருக்கு. கரெக்ட். சோ அப்ப முதல்ல செக் பண்ணுங்க, எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணுங்க. இந்த ஈஸ்வரிய படிப்பை மற்றவர்களுக்கு ரொம்ப ஈஸியா எளிமையா கொடுக்கறது எப்படின்னு தெரியுமா? ஒரு வினாடியில அப்பாவுடைய அறிமுகத்தை உங்களால கொடுக்க முடியுமா? எந்த அளவிற்கு நீங்க பாபாவுடைய அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்கால பரிசை உருவாக்கிக்கிறீங்க, பாக்கியத்தை உருவாக்கிக்கிறீங்க. இங்க கொடுக்குறீங்க, அங்க எடுக்கிறீங்க, இல்ல? ஏர்போர்ட்ல இங்க கொடுத்துட்டு வேற இடத்துல இதெல்லாம் வரும்னுவாங்க, குட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இங்க கொடுக்குறீங்க, அங்க எடுக்கிறீங்க. ஆனா என்ன, கொடுக்கறது ஒண்ணுத்துக்கு இல்லாத அவல், அங்க வர்றது தங்க மாடு மாளிகையா வருது. சோ இங்க பாபாவுடைய ஞானத்தை கொடுக்கிறோம், ரொம்ப முக்கியமானது. இங்க ஞானத்தை கொடுக்கிறோம், அங்க சொர்க்கத்தையே பெறுகிறோம். அதாவது கொடுக்கிறதுக்கே எதுவும் இல்ல, பெறுவதற்கு தான் இருக்கு. நீங்க கொடுக்கல, அடையிறீங்க. காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்போது ஐயோ காசு கொடுத்தனேன்னு சொல்ல மாட்டீங்க, அந்த பொருளை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்க, இல்லையா? அது விலை ரேட்டா அதிகமா கூட கொடுத்து வாங்கி இருக்கலாம், உங்களை ஏமாத்தி கூட இருக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணுமே கொடுக்காம சொர்க்கம் வருதுன்னா எவ்வளவு சந்தோஷம் வரணும். ஒரு சேவை செய்யும் பொழுதும் அங்க அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் சென்டர்ல சேவைக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. எங்க சென்டர்ல பொக்கிஷத்தை அள்ளுறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பொக்கிஷத்தை அள்ளிக்கோங்க, இதான் சூப்பர். அப்போ அப்படி சொல்லும் போது ஏன் என்ன மட்டுமே கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம். அதனாலதான் சேவை பண்ணுங்க, இல்ல பொக்கிஷத்தை அள்ளுங்க, முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்கு, அந்த வார்த்தையை கேட்கிறதுக்கே நல்லா இருக்கு. இதுதான் உண்மையும் கூட, இதுதான் உண்மையும் கூட. சோ அதனால நாம கொடுப்பது எதுவுமே கிடையாது, அடையத்தான் செய்யறோம். நீங்க என்னெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவிற்கு அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறன்றதை நீங்க உணரணும். கொடுக்கல, அடையிறோம், இல்லையா? பக்தியில நீங்க பண்ணது எல்லாமே செலவு, இல்லையா? அதனால எந்த விதமான லாபமும் கிடையாது. யாரோ ஒருத்தர் நக்கலா ஒரு நாஸ்திகர் சொன்னாரு, இங்க இருக்கிற தேங்காவெல்லாம் எடுத்துட்டு போய் கேரளால என்னமோ தேங்காய் விளையாத மாதிரி போய் கொட்டிட்டு வராங்க. அது தேங்காவுக்கு ஃபேமஸ் ஆனது, இல்லையா? ஆனா
இங்க நீங்க கொடுக்கிறது தான் அங்க நீங்க அடையிறது. திருப்பதியில முடி குடுத்தது அத வித்து எவ்வளவோ கோடிக்கணக்குல சம்பாதிக்கிறாங்களாம். முடி ஓஹோ! காணிக்கை குடுக்குறாங்கல்ல. ஆ, ஆ. மொட்டை அடிக்கிறாங்கல்ல திருப்பதியில போயி. அதை வைத்து. அதையெல்லாம் விக் செய்யறதுக்கு ஃபாரினுக்கு வித்து எவ்வளவோ அது கோடிக்கணக்குல கிடைக்குதாம். பாருங்க. பக்தியில ஃபுல்லா செலவு போச்சு, சக்தி போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா இங்க ஞானத்துல நீங்க அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்க. கொடுக்கிறது எதுவுமே கிடையாது. அதான் நீங்க கொடுக்கிறதெல்லாம் ஒரு அவலுக்கு சமம். காஞ்ச அவலுக்கு சமம்ன்ட்டாரு. அதான் அந்த கதையோட அர்த்தமே. சோ இந்த ஞானத்தின் மற்றும் எதிர்கால பாக்கியத்தின் உடனடி பலனை நீங்க அனுபவம் செய்யணும் கொடுக்கும் பொழுதே. ம். இல்ல இந்த ஞானத்தை அடையும் பொழுதே நமக்கு ஒரு ஆனந்தம். இதை கொடுக்கும்போது இன்னும் ஆனந்தம். இதனால நான் அடையிற பதவியை நினைக்கும் போது இன்னும் இன்னும் ஆனந்தம். ஏன்னா இது அழிவற்ற செல்வம்னு சொல்றது அதுதான். நீங்க எஃப்டி கட்டுறீங்க, எல்ஐசில போடுறீங்கன்னா கூட ஒரு டைம்ல ஏமாந்துருவீங்க. ஏன்னா கடைசியில உலகம் அழியும்ல. ஒரு நாள் ஏமாந்து தான் ஆகணும். இது இல்லாம ஷேர் மார்க்கெட்ல அது மாதிரி ஏமாறுவாங்க. திடீர்னு விழும். ஆனா இங்க ஏமாற வாய்ப்பே கிடையாது. குரான்ல இருக்கும். அல்லாஹ் அநியாயம் இழைக்க வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கான கூலி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால அதோடைய உடனடி பலன் என்ன? சந்தோஷம். இந்த ஞானத்தின் சேவையின் உடனடி பலன் சந்தோஷம். அதுதான் பாபா சொல்றாரு. சந்தோஷத்தை கொடுக்காத சேவை சேவையே கிடையாதுன்ற. அதுதான் முக்கியமான விஷயம். காய்கறி வெட்டும்போது கூட ஐயோ நான் வெட்டணுமான்னு அழுதுட்டு இருந்தா சரி நீ கிளம்பு அழுதுட்டே வெட்டாதன்னுவாங்க. அந்த வேலைக்கே இப்ப பாபாவுடைய சேவை எப்படி இருக்கணும் இல்லையா? இப்ப நீங்க அடையிற அந்த பிராப்தியை வைத்து எதிர்காலத்தில் நீங்க என்ன அடைய போறீங்கன்றத புரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கிற பிராப்தியின் ஆதாரத்தில். இல்ல இப்ப எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்களோ சேவையில கொடுப்பதில அந்த அளவுக்கு அங்கேயும் சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சோ அதுக்குதான் முக்கண்ணன் சொல்றாங்க. 3 கண்கள்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா 3 காலத்தை பார்க்கிற கண் அது. இல்லையா? அப்ப அந்த 3 காலத்தை நீங்க பார்க்கணும். குறிப்பா எதிர்காலத்தை பார்க்கணும். கடந்த காலமே தான் எதிர்காலமாக போகுது. அதை நான் இப்ப உருவாக்கிட்டு இருக்கிறேன்னா எவ்வளவு போதை இருக்கணும். நீங்க இப்ப என்ன அனுபவம் பண்றீங்களோ அது உங்களுடைய எதிர்காலத்தை மிக தெளிவாக காட்டும். போக போக உங்களை எந்த சொரூபம் கொண்டதாக உணர்றீங்க? உங்களை ஒரு சக்தியாக உலகத்தின் தாயாக உணர்றீங்களா? சூப்பரானது. உலகத்தின் தாய். ஏன்னா என்னதான் எல்லாரும் என் சகோதரர்கள் சொன்னாலும் அந்த தாயின்னும் போது பவர்ஃபுல் இல்லையா? உலகத்துக்கே தாய் நான் ஜெகன் மாதா. எவ்வளவு பெரிய விஷயம் அது. அந்த வார்த்தையை கிறிஸ்தவர்கள் கூட யூஸ் பண்றாங்க. ஜெகன் மாதா தேவாலயம்னு யூஸ் பண்றாங்க. ஜெகத்பிதா இயேசுநாதர் ஆலயம்னு போடுறாங்க. சோ அப்ப அப்படி நீங்க உணர்றீங்களா? உலகத்துக்கு தாயின்ட்டு. அம்மா மட்டும் உலகத்துக்கு தாய் இல்ல. நாமளும் தான். இல்லையா? பிரம்மா மட்டும் உலகத்துக்கு தாய் இல்ல. நாம மாஸ்டர் பிரம்மா. நாமளும் தான் உலகத்துக்கு தாய். அப்படி நினைக்கும் போதுதான் அவரை மாதிரி நீங்களும் சேவை செய்யணும்னு தோணும். யாரு உலக தாயின் சொரூபத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உலக நன்மையின் உணர்வு மட்டுமே இருக்கும். உலகத்துக்கே தாய். எல்லாமே என்னோட குழந்தை. இப்ப எல்லா குழந்தைக்கும் நன்மையை மட்டுமே தாய் நினைப்பா. இல்லையா? சில தாய் தனக்கு துரோகம் செய்யற குழந்தைக்கு கூட நன்மையை தான் நினைப்பாங்க. லௌகீகத்திலே. அப்ப அந்த உணர்வு வரணும்ன்ற இந்த ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டது ஈஷா யோகாவுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா அவரு அதை சொல்லுவார். ஒரு தாயா நினைங்க. உலகத்தையே உங்களுக்குள்ள அதை வச்சுதான் அழுவாங்க நிறைய பேரு. அப்படியே இந்த இந்த ஊரை ஃபுல்லா உங்களுக்குள்ள அடக்குங்க. இதுக்கு அதாவது திட்ட ஒரு அம்மான்ற ஒரு அந்த உணர்வை சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் என்னோட குழந்தைன்னு சொல்லுவாரா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. பட் அந்த உணர்வை தான் எடுத்துட்டு வருவேன். அதுலதான் விழுந்து கிடக்கும். கும்பமேளால குளிக்கிறவங்கள கூட நம்ம அப்படி நினைக்கலாம். இந்த குழந்தைகள் எல்லாம் மோட்சத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் முக்தி அடையட்டும்
அப்படின்னு நம்ம ஒரு வரம் குடுக்குற மாரி குடுத்தா கூட நம்ம ஒரு தாய் மாரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பா. வரும். அத கங்கா மாதான்னு தானே சொல்றாங்க. ஆமா. அந்த தாய் நாம தான். இல்லையா? அந்த நதி நாம தான. கடல் தான் பாபா. நதி நாம தான. சோ அப்ப குடுக்கணும். ஞானத்தை கொடுத்து அந்த சக்தி குடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சக்தியின் மூலமா தான் பிரம்மகுமாரி சென்டர் பக்கம் அவங்க கால் தானா போகணும். ஆக்சுவலா ம். போவாங்க. அவ்வளோ தூரம் போனவங்க சுத்தி பார்க்காமலாம் வரமாட்டாங்க. அநேகமா அங்க இருக்கிறதுல பயங்கர அட்ராக்ஷனா பிரம்மகுமாரிகள் அந்த கண்காட்சி தான் இருக்கும். அதனால பார்க்காம ம். வரமாட்டாங்க கண்டிப்பா. பார்ப்போம். இப்ப அவங்க மாறணும். அதுதான் முக்கியம். கண்டிப்பா போவாங்க. ஆமா. பட் மாறணும். புரியணும். அந்த அது சக்திய ஒ நாம குடுக்கணும். நம்ம நெனைக்கிறது மானச சேவைங்கிறது டெலிபதி மாரி போய் அவங்களுக்கு கேட்கறது. அதுதானே. ஏதோ ஒரு கண்டிப்பா, உள்ளுணர்வு தோணும். கண்டிப்பா. அந்த மாரி அவங்களெல்லாம் நெனச்சு நம்ம சொல்லும்போது, நிச்சயம் நம்ம ம். பிரம்மகுமாரிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த டைம்ல சொல்லும்போது, நிச்சயம் அவங்கள போய் ரீச் ஆகலாம். சாது ஆக்சுவலா சன்னியாசி. ஆ ஆக்சுவலா ஒரு கோயில்ல வந்து கிளாஸ் எடுப்போம். வேற ம். அங்க எதுவும் வீடு கிடைக்கலன்ட்டு கோயில்லே கீதா பாடசாலை முரளி எடுத்துட்டு இருக்கும்போது, அது நல்ல ஃபேமஸான கோயில். சனிக்கிழமைலாம் ரொம்ப கூட்டம் வரும் அது. சிவன் கோயில். அப்ப அங்க வந்து ஒரு பொண்ணுக்கு திடீர்னு சாமி வந்து, "இவங்க சொல்றது தான் சத்தியம்" அப்படின்னு சொல்லுது. ஆ. சம்மந்தமே இல்லாம அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது. ம். அந்த பொண்ணே கேட்டிருக்காது மொதல்ல. ம். ஆனா திடீர்னு சாமி வந்து அப்படி தெரியாமலே சொல்லும். அது வருது பாருங்க. ஆ, அது அவங்களுக்கு தோணுதுல்ல. ம். அதே மாரி நெறைய பேருக்கு இதுதான் சத்தியம்னு எனக்கு ஆ. கேட்டதுன்னு ஆத்தா கேட் சொல்லிருச்சுன்னே சொல்லுவாங்க. ஓ. சோ இது எல்லாமே ஆத்தா நம்ம தான். நாம தான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணும். அங்க சத்தியம், சொல்லிக் அங்க குடுக்குறோம். அங்க போ குழந்தை, போ குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோ என்ன கூப்பிடுற மாரி இருக்குன்னு உணரணும். ரஜினிகாந்த் தற்கொலை பண்ண போகும்போது அந்த ராகவேந்திர சிலை கூப்பிட்டுதுன்றாரு. ம். இல்லையா? சோ அப்ப நம்ப அதை பண்ணணும். இத்தன பிரம்மகுமாரிகள் இருக்கிறோம்ல. அங்க இருக்கிறவங்க மட்டும் அங்க இருக்கிறவங்க அது வாய்மொழி சேவை பண்றாங்க, ஏதோ பண்றாங்க. மனசா சேவைக்காகவே நாம இருக்கிறோம். இப்ப. ஆமா. அதை பண்ணணும். அது சூப்பரான முரளி அதுக்கேத்த மாரி. உலக நன்மை தான். அது எந்த நாடு, எந்த மொழி வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வராங்க. ம். அவங்க கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா, மத்த இடத்துல எங்க போனாலும் சாமியார் கிட்ட தான் போவாங்க. பிரம்மகுமாரி கிட்ட, வேலமணி கிட்ட அங்கிருந்து இங்க ஏற்கனவே ம். பிரம்மகுமாரி ஆனவங்க வருவாங்க. பட் ஆமா. சும்மா பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. ஆனா இந்த மகா கும்ப மேளாக்கு வராங்க. அப்ப பிரம்மகுமாரி இதுக்கு போவாங்க. அங்க ம். டச் பண்ணணும். அங்க ஆமா. இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும். அப்படி ம். சொல்லாட்டினாலும் நம்ம குடுக்குற சக்தியில அவங்க ஏதாவது ஒண்ணு ஆகணும். புரிஞ்சுக்கலாம். மேஜிக் ஆமா. நடக்கணும். கரெக்ட். சோ அதுதான் உலகத் தாய். உலக நன்மை தான் அந்த உணர்வு தான் இருக்கும். ம். சோ சிவசக்தி சொரூபத்துல இருக்கும்பொழுது எந்த பலகீனமும் இருக்காது. செம சூப்பர்ல அந்த தாய் உணர்வுல இருக்கும்போது எந்த பலகீனமும் இருக்காது ம். அப்படின்னு சொல்றாங்க. ஆ இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண் குழந்தையை பெற்றவர்கள் ஆ கணவனை விட்டு பிரிந்தால் கூட இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பொண்ணுக்கு சேஃப்டி இல்லன்ட்டு. அதுதான் தாய் அன்புன்றது. என்னால என் ம். குழந்தை வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அப்ப தன்னுடைய சுகதுக்கத்தை அவங்க விட்டுக் குடுக்க தயாரா இருக்கிறாங்க. தியாகம் பண்ண தயாரா இருக்கிறாங்க. அதனால தான் நம்மளும் உலகத்தின் தாய். இல்ல எல்லாம் ம். நம்ம குழந்தை தானே. அப்ப நம்முடைய சக்தியின் மூலமா தான் அவங்க பாதுகாக்கப்பட போறாங்க. ஆமா. பாதுகாப்பு கவசத்தை நாம தான் குடுத்துக்கிட்டே இருக்கணும் அங்க. அது ம். ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப சிவசக்தி சொரூபத்தில் நீங்க இருந்தீங்கனாலே அங்க பலகீனம் இருக்காது. ம். எங்க ஊர்ல வந்து ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் மேல கோபுரத்துல அம்மன் அப்படி பயங்கரமா இருக்கும். ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரி ஒரு கால அப்படி மேல வச்சுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். கம்பீரமா. இத்தனைக்கும் பெயிண்ட் கூட அடிக்கல. ஒரு சிமெண்ட் கலர்லயே ம். தான் இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்ப அந்த ம். கம்பீரத்துடைய அர்த்தம் வந்து எந்த பலகீனமும் இல்ல. இல்ல. ம். ம். எந்த பலகீனமும் இருக்காது சக்தி சொரூபத்துல. அதனால நான் உலகத்தின் தாய் சிவசக்தி, சிவனுடைய மனைவி. சிவனில் ஒரு பாதி நான். அதானே சிவன் எனக்கு குடுத்தாரு, உடம்பு குடுத்தாருன்னு தானே பக்தியில குடுத்திருக்கிறாங்க. சிவனில் ஒரு பாதி நான். ம். எப்ப இந்த 2 சொரூபமும் உலகத்தின் தாய் மற்றும் சிவசக்தி சொரூபம் 2ம் ம். உங்க புத்தியில இருக்குதோ, ம். அப்ப மாயை வென்றவர் ஆகிடுவீங்க. ம். உலகத்தின் தாயும் ஏன்னா உலகத்தின் தாய்னா உலகத்தையே படைப்பவள்ன்னு அர்த்தம். இப்ப ஆமா. உலகத்தை படைக்கிறது சொர்க்கத்த படைக்கிறாங்க. அப்ப பரிசுத்தமான உலகத்தை படைக்கிறாங்கன்னா, அந்த தாய் எப்படி இருக்கணும்? ம். ஆ குரான்ல வந்து மரியாளை வந்து ரொம்ப அதாவது இயேசுவோடைய அம்மாவ ரொம்ப உயர்வா சொல்லியிருப்பாங்க.
கன்னித்தாய் அப்படின்னு. அந்த கன்னித்தாய் நாம தான் உண்மையிலே இல்லையா? அங்க கிறிஸ்தவ மதத்துல இயேசுவ சொல்றாங்க. பட் ஆனா அந்த அந்த தூய்மை சின்ன வயசுல இருந்தே அவங்க தூய்மையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ப சித்தர்கள் கூட பிரதர் அந்த வாழைத்தாய்ன்னு ஒரு சின்ன வாழைப்பெண் பொண்ணு, அப்படின்னு. சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. ஆ. 10 வயசு பொண்ணு மாரிதான் இருக்கும். அதையே ம். வாழைத்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அவங்க மூலமா தான் சிவனை அடைய முடியும்னு சொல்லிட்டு, இந்த ம். அமானுஷ்ய வேலை செய்றவங்க எல்லாம் அந்த படத்த வச்சிருப்பாங்க. கரெக்ட். வாழைத்தாய், வாழைப்பெண்ணோட படத்த. ஆமா. பாலா சமீபமா அது திரிபுர சுந்தரி. ஃபேமஸாவும் ஆமா, இருக்குது. ஆமா. கரெக்ட். பாலான்னு சொல்லுவாங்க. சூப்பர். லலிதாம்பிகையோட பொண்ணு அப்படிம்பாங்க. ஓஹோ! ஆ. சோ சிவனுடைய சக்தி நான்னாலும் மாயை நெருங்க முடியாது. உலகத்தின் தாய் படைப்பு காரியத்தை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறனாலும் மாயை நெருங்க முடியாது. அப்ப என்னுடைய படைப்புல குறை வந்தா அது என்ன இல்ல திட்டுவாங்க. ம். இல்லையா? ஒரு சினிமா பாட்டு பாருங்க. பிரம்மாவுக்கே மோசமான பேரு. ரஜினிகாந்த் பாட்டு. ஆ ஏதோ பிரம்மனுக்கு மோகம் வந்து உன்னை படைச்சுட்டான். காமனுக்கு மோகம் வந்து உன்னை அனுப்பிட்டான். அப்படியே வருது. அப்ப காமத்துக்கெல்லாம் பிரம்மா பேர பயன்படுத்துறாங்க. அப்ப அப்ப நம்ப எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அது பாட்டுல வெளிப்பட்டுருது. சோ அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உலக நன்மையின் உணர்வு இருப்பதன் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கருவியாக ஆகிடுவீங்க. இல்லையா? உலக நன்மைக்காக தான் நான் வந்திருக்கிறேன். தீயணைப்பு படையினர் வேலை தீ அணைக்கிறது தான். அது நண்பன் வீடா, எதிரி வீடால்லாம் பார்க்க மாட்டாங்க. எந்த ஜாதி, எந்த மதம்லாம் கிடையாது. இல்லையா? இப்ப ஒரு முஸ்லிம் நாட்டுல வேற மதத்தை சார்ந்தவர்கள், வேற நாட்டை சார்ந்தவர்கள் வீடு எரிஞ்சாலும் அவங்க அணைச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலை அதுதான். அது மாரி நம்ம வேலை உலகத்துக்கு நன்மை செய்யறது தான். அதுக்கு தான் ஆத்மாவ மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காதன்றது. இல்லாட்டினா தேவையில்லாத மற்ற எண்ணங்கள் வந்துடும். அது ஒரு ஆத்மா கஷ்டப்படுது, என்னோட குழந்தை. அவ்வளவுதான். அப்படி உலக நன்மையின் உணர்வு இருந்தால், நெறைய ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடிய கருவி ஆயிடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அதிர்வலைகள் மாத்தும். இப்ப அந்த சொரூபத்துல தான் கும்பமேளாவுக்கு நாம சக்தி கொடுக்கணும். உலகத்தின் தாய். அவங்க என்ன மொழியாவது பேசட்டும். அவங்க ஹிந்தியில பேசட்டும், ஏதோ பேசட்டும். வந்தவங்களுக்கு அந்த மொழி தெரியாம கூட இருக்கட்டும். ஆனா அவங்களுக்கு அவங்க மொழியில அது காதுல விழணும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது நெறைய பேருக்கு. எனக்கு எனக்கு புரியுது. எப்படி புரியுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உலக நன்மையின் உணர்வின் மூலமாக பல ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கருவியாக ஆவீங்க. சோ அப்ப அந்த உணர்வு தான் முக்கியம். சக்தி சொரூப உணர்வு நிலையில அந்த அனுபவத்தை எடுத்துட்டு வாங்கன்றார். தெரிஞ்சுக்கிறது வேற, சிந்திக்கிறது வேற. ஆனா அந்த அனுபவமாக இருக்கணும்ன்றார். சுரூபமாவே இருக்கணும். அந்த சக்தி சொரூபம் என்ன சுத்தி அப்படியே சக்தி பரவிக்கிட்டே இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டே நடக்கணும். அந்த உணர்வுலயே இருக்கணும். அப்படியே அந்த கும்பமேளா மேல அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு தெரியணும் அந்த காட்சி. அந்த மாதிரி அனுபவமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய உறவுகள், உங்களுடைய உடம்பு இதன் மீதுள்ள பற்றை வென்றுட்டீங்களா? ஏன்னா இதை வெல்லலன்னா உங்களால உலகத்தின் தாய் ஆக முடியாது. உலகத்துக்கே தாய்னா தனிப்பட்ட தாய் கிடையாது. ஒண்ணும் இல்ல. உமாராணின்னு ஒரு சகோதரி நம்ம சேனல்ல கூட பேசியிருக்கிறாங்க. நெறைய அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆ. அவங்க சொல்றாங்க, "என் குழந்தைக்குன்னு நான் தனியா சமைக்க மாட்டேன். அது பழக்கமே ஆகக்கூடாது. எல்லாருக்கும் என்ன சமைக்கிறேனோ அதான் சாப்பிடணும். அது நல்லா சமைச்சிருந்தாலும் சரி, கஞ்சியா இருந்தாலும் சரி." அப்படி சொல்றாங்க. அவங்களுக்கே அந்த குணம் இருக்குது பாருங்க. இல்லையா? சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த உறவுகளின் மீதுள்ள பற்றை கட் பண்ணிட்டீங்களா? உங்க உடல் மேல உள்ள பற்றை கட் பண்ணீங்களா? ஏன்னா நீங்க ஆணா இருப்பீங்க. உலகத்தின் தாயின்னு அப்ப எப்படி உணர்வு வரும்? இல்லையா? அந்த உடலே இல்லாம இருக்கும்போது ஆத்மாக்களின் தாய், சிவனுடைய மனைவி நான். அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும். சோ எந்த அளவுக்கு பற்றை வென்ற கடைசி நிலையை நீங்க அடைஞ்சீங்க. அந்த அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வென்றாச்சு. அது அது எந்த அளவுக்கு அந்த நிலை கிட்ட போயிட்டீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க பற்றை வென்றவரா ஆகுறீங்களோ, அந்த அளவிற்கு நீங்க நினைவின் சொரூபமா ஆவீங்க. இது ஏன் எந்த அளவுக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிலருக்கு இப்ப ராமருக்கே பாத்தீங்கன்னா, ராஜ்யத்தின் மீது பற்று இல்ல. ஆனா மனைவி மேல பற்று இருக்கு. அதுதான் ராவணன் கிட்ட மாட்டிக்கிறாரு.
சோ ஆமா இந்த பற்று கட் ஆயிடுச்சு. பட் அந்த பற்று அதனாலதான் எந்த அளவுக்கு நீங்க வென்று இருக்கிறீங்கன்ற. சோ எந்த அளவுக்கு பற்று இல்லவே இல்லையோ அந்த அளவுக்கு பாபா நினைவு கட்டாயம் ஆகாதுன்றார். நினைவின் சொரூபமா இருப்பீங்கன்றார். அப்ப நினைவு கட்டாகாம இருக்கணும்ன்றதுக்காகவாது பற்ற அறுத்தணும். ம். அவருடைய நினைவிலே இருக்கதான் அது சாத்தியமும் கூட. சோ அதனால நிரந்தர நினைவிற்கான வழி பற்றை வென்றவர் ஆகிறது. ம். இது ஈஸியா கஷ்டமா? பற்றை வென்றவரா ஆகிறது. பாபா சொல்றாரு, எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். ம். உங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருந்தா தானே கஷ்டம். ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சா அதுலதான் ஞாபகம் போகும்ன்றார். ம். எல்லாத்தையுமே பாபாட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா ம். முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாத்தையும் சரண்டர் பண்ணல அப்படின்னா, உங்களுக்குன்னு நீங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அப்பதான் கஷ்டமா இருக்குது. பற்றை விடுறது. உங்களுக்குன்னு தனியா எடுத்து வைக்கும்போது. இங்க முக்கியமான யுக்தியே ஈஸியாக்குறதுக்கு சரண்டர் ஆகத்தான். ம். சோ பாபா உங்க மூலமாக எது நினைத்தாலும் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு நீங்க தயாரா இருக்கணும். நீ எப்ப எதை பண்ணணும்னு நினைச்சாலும் என்ன வச்சு பண்ணிக்கோ பாபா. டக்குன்னு ஒரு எண்ணத்தை கொடுத்தா உடனே பண்ணுன்னு சொல்றாரு. டக்குன்னு பண்ணணும். அதுதான் தயார் நிலையில இருக்கிறது. அதான் ஃபுல் சரண்டர். ம். அப்படி இருக்கிறது. இப்ப குளிரா இருக்குது, மழையா இருக்குது, இப்ப எப்படி அப்படி எல்லாம் பண்ணா கிடையாது. ம். எப்படி முழு ஃபேக்டரியும் மிஷினால நடத்தப்படுதோ, ம். சோ மிஷினுடைய காரியம் தான் அந்த ஃபேக்டரியே நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ம். அதே மாதிரி நாமளும் உலக மாற்ற காரியத்திற்கு மிஷின் தான், கருவிகள் தான். ம். நம்மள பயன்படுத்த விரும்புறவரு ம். எப்படி விரும்பினாலும் அவர் பயன்படுத்த முடியணும். ம். அதற்கேற்ற மாதிரி நாம நடந்துக்கணும். இப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக அனுபவம் ஆகாது. பற்று தான் உங்களை இந்த இடத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த சென்டர் விட்டு அந்த சென்டர் போகக்கூடாது. இது எல்லாமே பற்று தான். சோ இது இல்லைன்னா அது என்ன எப்பவும் வச்சு எது செய்யணுமோ செஞ்சுக்கோ பாபா அப்படின்னு விட்டுட்டு அவராவே ஈஸியா குடுத்துருவாரு கரெக்ட். நமக்கு செய்ய வேண்டியது. கண்டிப்பா. கடைசி நேரம்லாம் அப்படித்தானே. இப்ப பிரம்மா பாபா வந்து அப்படியே பயன்படுத்துறாரு அவர் உடம்ப. அவருக்குன்னு ஒரு சிந்தனை கிடையாது. பாபா சிந்தனை எதுவோ அதுதான் இவரோட சிந்தனை. அப்படி ஆயிட்டாங்க அவங்க. பறந்துகிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். அப்ப அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கஷ்டமா இருக்காது. குழந்தையா இருக்கும் போதெல்லாம் நம்ம அப்படித்தானே இருந்திருப்போம். டீச்சர் எது சொன்னாலும் பண்ணியிருப்போம். பெருசாக பெருசாக தான் கொஞ்சம் அந்த குணம் மாற ஆரம்பிக்குது. சோ இந்த நிலையை, இந்த சகஜ நிலையை பலமாக்குங்கள் நாளுக்கு நாள். இல்லையா? அப்படி ஈஸியா இருக்கிறத அந்த நிலையை உறுதிப்படுத்துங்க. அதனால இதுக்கு முக்கிய கவனம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு குழந்தைகள் உங்கள பாபா கிட்ட அப்படியே அர்ப்பணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு பாபாவும் குழந்தைங்க கிட்ட அப்படியே அர்ப்பணிப்பார். ஆ சோ அப்படியே கன்டின்யூ ஆயிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே சிஸ்டர். நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா அதுல முக்கியமான விஷயம் அது அந்த போதை மறந்து போயிடும். நெறைய விஷயம் வந்ததுல. உலகத்தின் தாய் சிவசக்தி. சமர்ப்பணம். ஆமா. அந்த 2 சொரூபத்துல இருந்து உலக நன்மை கொடுத்தால் பலகீனமே இருக்காது அப்படின்னு சொன்னாரு. வரத்தை வழங்கும் வள்ளலே உங்க கூட இருக்கார். பிரியமானவரை ஏன் மறக்கிறீங்க? அப்ப வேற எதையோ நினைக்கிறீங்க. அப்ப என்னை விட பிரியமா வேற ஏதோ இருக்குதா? அப்படின்ட்டு. சோ இதுலயே மூழ்கி இருப்போம். மீதி கன்டின்யூ பண்ணலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க் யூ. சாந்தி. தேங்க்ஸ்.